என்ன கல்ச்சர் என்ன யாரு எதுவுமே தெரியாது. பிளாங்காக போய் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். ஜஸ்ட் 1 hour I'm gonna charge you 5 hours. நான் வந்து ஒரு ஒயிட் வெட்டிங்னு நினச்சி ஷூட்டு கிளம்பி வந்துட்டேன். சமோசா, சென்னா மசாலா, ஃப்ரைட் ஃபிஷ்ஷு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் பானிபூரி. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். வெல்கம் பேக். நம்ம வந்து அடுத்த ஷூட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஜிஸ்லேச்சர் பில்டிங்கில் போயிட்டு நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஷூட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிசப்ஷன் கவர் பண்ண போகிறோம். என்ன கல்ச்சர் என்ன யார் எதுவுமே தெரியாது. பிளாங்காக போய் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் முக்கியமாக இவருக்கு ஒர்க் பண்ணும்போது ஆளான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். அவர் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே போய் என்ன இருக்கோ அதில் ஷூட் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். ஸோ மேக்ஸிமம் அதுதான் ஒர்க்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஷூட்டு தான் இப்போ கிளம்பியாச்சு. நான் திங்ஸ்லாம் ஆல்ரெடி காரில் எடுத்து வச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஷூட்டை பிரிக்கிறோம் தெரிக்கிறோம். இங்கே ஃபைனலாக பிளேஸுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கால் அடித்தேன். இன்னும் அவங்க ரீச் ஆகலை. இன்னொரு 5 minutes ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ கப்புள் ஷூட் எடுக்க போகிறோம். அதனால் சும்மா உட்காந்து இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு ரெஃபரன்சஸ் பார்த்துட்டு மைண்டில் ஒரு ஐடியா வச்சுக்கணும். அதை அப்படியே ஃப்ளோ பண்ணி அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துட வேண்டியதுதான். நீண்ட தேடலுக்கு பிறகு ஹலோ வீடியோ டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் 1 2 3. உயிரை வாங்குறேன். நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டா இருக்க நீ. அதை விட இது நல்லா இல்ல. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்துருவோம்னு கேட்டிங்கன்னா லெஜிஸ்லேச்சர் பில்டிங். அந்த பில்டிங்கை காமிச்சிருங்க. அந்த பெரிய பில்டிங்கில் தான் இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். பில்டிங் உள்ளெல்லாம் பண்ண முடியாது, பில்டிங்க்கு வெளியே தான் பண்ண போகிறோம். கப்புள்ஸ் இங்கே கேட்டதுனால இங்கே பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 70-200 இந்த லென்ஸை வச்சே மொத்தமாக முடிச்சிடலாம். ஏன்னா ஒயிட் லென்ஸ்லாம் போட்டு அதை எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கம்மி போசஸ் அது. ஏன்னா இப்போ அவங்க தான் வெட்டிங்க்கு புக் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிற ஸ்டாக் மேட்டரெல்லாம் அவுத்து விட்டு அடுத்தது வெட்டிங்க்கும் அதே பண்ண முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவரால் ஷூட். 5 minutes later. Just 3 photos here and then we'll move to the garden. Okay. Go home. Fine. Just 1 hour. I'm gonna charge you 5,000. ஸோ என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து சன்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து எடுத்தால் ஃபேஸில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆனால் பில்டிங்கும் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் ஒரு 3-4 போஸ்ட் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு அப்படியே கார்டனுக்கு போயிட வேண்டியதான். அங்கே போயிட்டு நிழலில் வச்சு கிளின்னு எடுத்தோம்னா டக்குன்னு 1 hourல ஷூட்டை முடிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான் பிளான். A few moments later. நான் வந்து ஒரு ஒயிட் வெட்டிங்னு நினச்சி ஷூட்டு கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா அவங்க ஆப்கானு நான் பார்த்துட்டு வந்த மொத்தமும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்களாம் அதே கப்புள் ப்ரோசஸ்லாம் மாடிஃபை பண்ணி இன்னைக்கு எடுக்க போகிறோம். அதான் ஷூட்டு. இப்போ அப்படியே அவங்க மீட் பண்ணிடுவோம். மீட் பண்ணி ஹாய்லாம் சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிச்சிடலாம். ஐ ஷோ த ஹோல் ப்ராசஸ். Hey, how's it going? Good. Murali? Ali. Fajar, nice to meet you. Nice to meet you. Nicely beat you here. We will start from here and then we'll do it more. இந்த நேரம் பார்த்து அவங்க இதெல்லாம் மறந்துடும் போல இருக்கு. காற்று இடைவெளிக்கு பிறகு I'm Murali again. Yes. So, I say this to every couple. It's not just the photos we take. It's what you bring to the table. So I want more intimacy, love, and whatever it is. So if I say move to the right, that means my right. Like I say that. Okay. It's the opposite way. And when you move, you don't move too much. Like saying you move a very little. And tilting is tilting your shoulders, and then close to each other. When I say move, you move slowly. When I say walk, you walk slowly. That's how the whole process goes on. So he's gonna capture video, so I'll be posing, and once in a while I'll go for action, so where the post will proceed with an action. So say for example, if you're standing like this, when I say action, you just drag a hand or give some close poses. That's how the video gets better. Okay. ஸோ ஷூட் வந்து நல்லா தான் ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு. தேர் ஃபைன். நான் ரொம்ப ஒயிட் ஷார்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் 70-200 போட்டு ஃபுல் ஒயிட் எடுத்துகிட்ருக்கோம். வி நீட் மோர் ஆக்ஷன். இப்போ வந்து சொல்ல போகிறான். மாப்பிள்ள வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் இருக்காப்புல. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவருக்கு மேஜர் ரெக்குயர்மெண்ட் வந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸு, கொஞ்சம் போர்ட்ரேட் பிக்சரு, அவன் ஒயிட் ஷாட்ஸ் ஹி ஒன்ட் ப்ரிஃபர். ஸோ அவ்வளோ எடுத்தால் போதும். ஸோ அவ்வளோதான் எடுக்க போகிறோம். ஃபைன். Ali, I want you to face this side. This side. Yeah. Fajar right? Yes. Okay, right. So you're gonna put it this way. Yeah. Hold this hands and just on her head. Yeah, nice. Yes. Yep. Just look at her. Yes. Nice. You
you lean on to him with smile. When I say you look at him and then lean on. That's for the video. Okay. I'll get the picture as well. நம்ம ஏன் இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணோம்னா இங்கே ஆல்ரெடி நம்ம 2.8 லென்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப லென்த் இருக்கிறதுனால டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ சப்ஜெக்ட் வந்து துண்டாக இந்த மாதிரி அருமையாக தெரியும். ஸோ அதுதான் இந்த பேசிக் கான்செப்ட்டு. ஸோ சூப்பராக அருமையாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பிக்சர் மாதிரி ஈஸியாக கிடைக்கும். இப்போ பேசிக்லி நம்மளோட கான்செப்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி ஃபோனில் வால்பேப்பரை வைக்கிற மாதிரி எடுக்கிறது தான் மெயின் மேட்ரு. அதுக்கு அடுத்து தான் மற்ற போஸ்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் முக்கியம். One more Fajr. I'm sorry. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. You wanna see another one? Oh, that's you with that space. Okay, but this is Later that same evening. நம்ம இந்த ஹால் ஆல்ரெடி கொஞ்சம் பரிச்சயமான ஆள் தான். ஸோ யூஸ்வலாக வந்து ஆன் கேமரா ஃப்ளாஷ்லேயே வந்து நான் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுவேன். பட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் 2 லைட் ஆட் பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் 2 லைட்டு வச்சு தான் எடுக்க போகிறேன். ஸோ 2 லைட்டு ஆன் கேமரா ஃப்ளாஷு யூஸ்வலாக வந்து நான் மேலே வச்சுப்பேன். என்ன ரீசன்னா இஃப் இன்கேஸ் நம்ம மூவ் பண்ணுறோம் ஸ்டேஜ் அவுட்டு அப்படின்னா அங்கே தேவைப்படும். மற்ற நேரத்தில் அதை ரிமோட் ட்ரிகராகவே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 in 1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மற்றபடி இன்றைக்கி சாப்பாடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்கானி வெயிட்டிங். ஸோ டெஃபினட்டாக தந்தூரி சிக்கன், பட்டர் சிக்கன், அப்புறம் கோட் கறி அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். ஸோ இதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நிறைய ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமோசா, சென்னா மசாலா, ஃப்ரைட் ஃபிஷ்ஷு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் பானிபூரி இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஸ்டார்டர்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் கல்யாணம் விருந்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லியிருக்கீங்க, இது வெறும் மெஹந்தி ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் கூட கிடையாது. அதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் சோறு அருமையாக இருக்கும். ஸோ அதை நான் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ see you guys. பந்தயத்துக்கு நான் ரெடி. முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. சமோசா, சென்னா மசாலா, ஃப்ரைட் ஃபிஷ்ஷு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் பானிபூரி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஸோ முடிஞ்சிருச்சு, ஷூட் முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து ஆடியோ கொடுக்க முடியல. என்ன பிரச்சனை, பின்னாடி மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக யூடியூப்பில் காப்பி ரைட்ஸ்லாம் வரும்ன்றாங்க. அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் ட்ரைங் டு அவாய்ட் இட். ஸோ முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். போயிட்டு தூங்கி எழுந்துச்சு நாளைக்கு ஷூட்டுக்கு ரெடி ஆகணும். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். FTF முரளி விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் you know what to do. Just keep doing it. Thank you so much. Peace bro.